திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எனக்கு. எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எனக்கு. ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதை தான் பேசுவான். என்னை பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு. அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அறிவிருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் எதுங்கிறார்? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்க. ஒரு 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 தனி விண்ணூர்தியில் போறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறது, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் அத்தமா படிக்கிறாங்களா, கூட்டமா நின்று வெளியில் அவ்வளவுதான். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. முதல் அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார், அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய்.